ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு ஹைட்ராலிக் மிஷினரிஸில் டைமென்ஷன் அனாலிசிஸ் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா? எல்லா இயர் கொஸ்டினும் கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஸ்டின், ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயர் டிஆர்பியில் கூட, பாலிடெக்னிக் டிஆர்பியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாடல் அண்டு ப்ரோட்டோடைப் அனாலிசிஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கிங்ஹாம்ஸ் பை தியரத்தில் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டான டாபிக் இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ். ஓகேங்களா? போகலாமா? எஸ். ஸோ இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். என்னென்னா பேசிக் நம்மகிட்ட இருக்கக்கூடிய டைமென்ஷன் என்ன வந்து பார்த்திங்கன்னா எம், எல், டி, மாஸ், ஓகேங்களா, லென்த், இது வந்து நமக்கு டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஜியில் நம்ம சொல்லுவோம், லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர், டைம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? எஸ், இதுதான் நமக்கு பேசிக் நம்மகிட்ட இருக்கக்கூடிய டைமென்ஷன் எம்எல்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் யூனிட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏரியா அப்படின்னு நான் சொல்லலாம், ஏரியா ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர். அப்போ லென்த் இன்ட்டு லென்த் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதனோட டைமென்ஷன் வந்து எல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதேமாதிரி பேசிக்ஸ் தான் நமக்கு வந்து டைனமிக் விஸ்காசிட்டி என்ன, கைனமெட்டிக் விஸ்காசிட்டிக்கு என்ன, மாஸ்க்கு என்ன, ஃபோர்ஸ்க்கு என்ன, பவருக்கு என்ன அப்படின்றத நம்ம யூனிட்டை, அதனுடைய யூனிட்ஸை நம்ம என்ன பண்ணணும், டெரைவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது நம்ம டெரைவ் பண்ண தேவையில்ல, என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, எஸ், போகலாங்களா? எஸ், ஓகே. அனலைசிங் தி டைமென்ஷன் ஆஃப் பேசிக் ப்ராப்பர்ட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அவைலபிள் யூனிட்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டைமென்ஷன் ஆஃப் எம்எல்டி ஃபார் எம் 3 numbers are less than or equal to 3. greater than 3 நமக்கு போகாது. சரிங்களா? greater than 3 நமக்கு போகாது. ஸோ இந்த எம் அப்படின்றது நமக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் அவைலபிள் ஃபண்டமெண்டல் டைமென்ஷன். அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் நமக்கு என்ன, சம்மேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் 0, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0, மூமெண்ட் ஈக்குவல் டு 0. அதுமாரி நமக்கு இது நமக்கு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் நமக்கு எப்படி ஈக்குவல் டு 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் சொல்கிறோமோ அதேமாதிரி ஃபண்டமெண்டல் டைமென்ஷன் நமக்கு வந்து 3 அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எந்த தியரத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா த தியரம் நேம் இஸ் பக்கிங். ஓகேங்களா? பக்கிங்ஹாம்ஸ் பை தியரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பக்கிங்ஹாம்ஸ் பை தியரம் அப்படின்னு சொல்கிறோம். பக்கிங்ஹாம்ஸ் பை தியரம். நம்பர் ஆஃப் டைமென்ஷன் லெஸ் பை டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த பை டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் டைமென்ஷன் லெஸ் பை டேர்ம்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டைமென்ஷன் லெஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து பை டேர்ம்ஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டைமென்ஷன் லெஸ் பை டேர்ம்ஸ் அப்படின்னா n மைனஸ் எம் அப்படின்றோம். n மைனஸ் எம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த n அப்படின்றது நம்ம நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். m அப்படின்றது பேசிக் ஃபண்டமெண்டல் அவைலபிள் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் ஃபண்டமெண்டல் ஆர் அவைலபிள் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ். என்னன்றது நம்பர் ஆஃப் ஆல் வேரியபிள்ஸ், எம்ன்றது பேசிக் ஃபண்டமெண்டல் டைமென்ஷன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ், ஓகே, போகலாங்களா? எக்ஸாம்பிள் என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1, தி ஃபங்க்ஷன் டிபெண்டிங் ஆன் ரோ வி எல் டி. ஓகேங்களா? ரோ வி ஆர் வெலாசிட்டின்னு வச்சுக்கோங்க. வெலாசிட்டி, லென்த் அண்டு டைம். ஃபைண்டிங் தி நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் டைமென்ஷன், நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ் அண்ட் டைமென்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் எம். ஓகேங்களா? எம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 3. அப்போ என்னன்றது நமக்கு என்னது, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 2 3 4. ஓகேங்களா? மொத்தம் நமக்கு எத்தனை வேரியபிள் இருக்குது, 4 வேரியபிள் இருக்குது. அப்போ 4 மைனஸ் 1 நமக்கு 3. அப்போ நம்பர் ஆஃப் டைமென்ஷன்லெஸ் பை டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? எஸ். அடுத்த 2வது கொஸ்டின் பாருங்கள். இவ்வளோ தான் 1 மார்க் கொஸ்டின், இப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா? இதனுடைய டெரிவேஷன் போடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நீங்கள் எஸ்எஸ்சி செகண்ட் பேப்பர் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. ஐஏஎஸ் செகண்ட் பேப்பர் எழுத போகிறீங்க அப்படின்னா டெரிவேஷன் நம்ம போடலாம். ஓகேங்களா? எஸ். அது நம்ம ஃபஸ்ட் நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸில் என்னென்ன தேவையோ அதை நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? எஸ். எக்ஸாம்பிள் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
the density is the function of velocity, length, time and acceleration. சரிங்களா? இப்போது density நமக்கு ஒரு function தான். ஓகேங்களா? இது நமக்கு ஒரு variables தான். ஓகே, இது நமக்கு வந்து dependent variable தான் நமக்கு. ஓகேங்களா? சோ அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க. density 1, இது 2, 3, 4, 5, மொத்தம் 5. அப்ப 5 minus 3 நமக்கு 2. அதே மாதிரி பாருங்க. it is the function. ஓகேங்களா? fன்றது நமக்கு வந்து ஃபோர்ஸ் கிடையாது இந்த இடத்துல. இது இஸ் a ஃபங்க்ஷன் சொல்லிடுவாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இது எஃப் தான். ஓகேங்களா? ஃபோர்ஸ் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு நமக்கு ஃபங்க்ஷன் ரோ வி எல் டி ஏ அப்படிங்கும்போது நமக்கு 5 minus 3 2 நமக்கு. எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா இட் இஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இது ஃபோர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது, ஃபங்க்ஷன். ஓகே, எஸ். அப்போ இங்கே நமக்கு 2. ஓகே, எஸ். ஸோ இந்த ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிப்பீட்டிங் நமக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 2 நமக்கு வந்து இந்த ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸில், அதாவது ரோ வி எல் டி டெரிவேஷன் போடும்போது எந்த வேரியபிள்ஸ் நமக்கு ரிப்பீட்டிங்காக நம்ம தேவைப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா எஸ் 3 கான்செப்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி, கைனமேட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டைனமிக் ப்ராப்பர்ட்டி. ஜியோமெட்ரிக் இஸ் பேஸ்ட் ஆன் தி சைஸ், ஷேப் அண்ட் டெப்த் அப்படின்னு சொல்லலாம். சைஸ், ஷேப் அண்ட் ஹைட் ஆர் டெப்த். Kinematics depending upon the velocity of motion or velocity of fluid only. Okay, dynamic similarity or dynamic property depending upon the force similarity அப்படின்னு சொல்லலாம். depending upon the force அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான one more question இது. The selection of the three repeating variables based on the what property அப்படின்னு கேட்பாங்க. geometric property, kinematic property, dynamic property, all of this above. ஓகேங்களா? எஸ், ரொம்ப முக்கியமான ஒரு one more question. சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, நோட் the depending variables cannot chosen அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பிளஸ் 1. ஓகேங்களா? டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் 1 அப்படின்ற இது என்ன கான்செப்ட் அப்படின்னா the selection of 3 repeating variablesல இது பாயிண்ட் நம்பர் 1, இது பாயிண்ட் நம்பர் 2. ஓகேங்களா? அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் cannot chosen அப்படின்றோம். இப்போ பாருங்க, இது டிஸ்சார்ஜ். ஓகே, அடுத்தது வெலாசிட்டி, அடுத்தது ஏரியா, அடுத்தது வெலாசிட்டி. டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. கரெக்டா? இப்போ பாருங்க, டிஸ்சார்ஜ் நம்ம எடுத்துக்கலாம், ஏரியா எடுத்துக்கலாம், வெலாசிட்டி எடுத்துக்கூடாது. பிகாஸ் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள். டிஸ்சார்ஜ் டிபெண்டிங் அப்பான் தி வெலாசிட்டி டேரெக்டாக நம்ம போடுறதுனால எடுத்துக்கூடாது. எதுக்காக அப்படின்னா ஈஸியாக நம்ம டெரிவேஷன் போடும்போது ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அதுக்காக மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் ரிப்பீட்டிங் ஒர்க் நம்ம நிறைய பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் டிபெண்டிங் வேரியபிள் நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? டு அவாய்டிங் தி நம்பர் ஆஃப் தி ஈக்குவேஷன் டிபெண்டிங் வேரியபிள் ஷுட் நாட் சூசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ், த டோட்டல் நம்பர் ஆஃப் variables equal to total number of independent variable plus 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப total number of the total number of independent variable cannot chosen. அப்ப independent variable எப்படி இருக்கும் அப்படின்னா plus 1. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் நமக்கு என்னவோ ஆட் ஆகி நமக்கு வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? இது நம்ம பார்ப்போம், சம் போடும்போது நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா the selection of 3 repeating variable geometric property, kinematic property, dynamic property. Depending variable should not chosen சொல்றோம். The total number of independent variables equal to total number of variables equal to total number of independent variable plus 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? டிபெண்டன்ட் வேரியபிள் நமக்கு 1 தான். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, பேசிக் டைமென்ஷன். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஒரு 30 டைமென்ஷன் பக்கமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதும், கண்டிப்பாக அதில் ஒரு கொஸ்டின் இறக்கிடுவாங்க. ஓகேங்களா? எஸ், போலாங்களா? பேசிக் டைமென்ஷன். 1 minute dimension. Yes, okay. The basic dimension 1. M for mass, kg ன்னு சொல்லியாச்சு. L for length, meter ன்னு சொல்லியாச்சு. T for time, seconds, hour அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? செகண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம போகணும், வேறு எதுவும் போடக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டைமென்ஷன். ஓகேங்களா? டைமென்ஷன் ஆஃப் தி டென்சிட்டி. டென்சிட்டியோட டைமென்ஷன் கேட்குறாங்க. கேஜிக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், எம் மாஸ்ன்னு அப்ளை பண்ணுறோம். மீட்டருக்கு வந்து லென்த்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ எல் கியூப். அப்போ ml⁻³ ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? அதாவது கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ், லென்த்து வந்து எல் மீட்டர் லென்த்து, கியூப் இருக்கும். மேலே போச்சுன்னா நமக்கு ml⁻³ 1. ஓகே, எஸ். ஆல் கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் wants to converting basic dimension of MLD format. சரி, ஓகே, basic dimension of MLD format அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? all dimension wants to basic dimension of MLD format. ஓகே, எஸ். ரெண்டாவது specific gravity. specific gravity யூனிட் இருக்கா? இல்லை. because of density of
any fluids matter divided by density of the standard fluid water. There is no unit, no dimension. இந்த மாதிரி கூட क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எஸ். லென்த். ஓகே, லென்த்துக்கு கேக்குறாங்க. அப்ப லென்த் பாருங்க. ஓகே. ஸோ அப்போ லென்த்ல என்ன பண்ணலாம்? மீட்டர்னு நம்ம கொடுக்கலாமா? மீட்டர் மீன்ஸ் லென்த் எல். ஓகேங்களா? அப்போ எல் பவர் 1. ஓகேங்களா? மாஸ் இருக்கா? இல்லை. அப்போ எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் 0. ஓகேங்களா? அப்போ இதை போடணுமா? டிபெண்டிங் அப்பான் தி ஆப்ஷன். அவங்க கொடுக்கல அப்படின்னா டைரெக்டாக வைக்கலாம். ஒருவேளை ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா எம் பவர் 0, டி பவர் 0, எனிதிங் பவர் 0 1 தானுங்களா? ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? எஸ். டிஸ்டன்ஸ் எல் தான் நமக்கு. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் இஸ் எல். அப்போ எல் பவர் 1. நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் mm ஆர் மீட்டர், சேம் கான்செப்ட் தான். மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜி. ஸோ எம் சொல்கிறோம், எம் பவர் 1, எல் பவர் 0, டி பவர் 0. ஓகேங்களா? ஏரியா மீட்டர் ஸ்கொயர், லென்த் இன்ட்டு லென்த் எல் ஸ்கொயர். அப்போ எம் பவர் 0, எல் ஸ்கொயர், டி பவர் 0. டைம் வந்து செகண்ட்ஸ். அப்போ டி பவர் 1 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ். வால்யூம் லென்த் இன்ட்டு லென்த் எல் கியூப். அப்போ எம் 0 பவர், ஓகே, எம் பவர் 0, எல் கியூப். ஓகேங்களா? எல் கியூப், டி பவர் 0. ஓகேங்களா? மாஸ் வந்து ஏரியா இன்ட்டு லென்த் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நோ யூனிட். ஸோ அதனால் m0 l0 t0 கூட கொடுக்கலாம். சரிங்களா? m0 l0 t0 கூட கொடுக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். ஓகே. நோ யூனிட். த ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் சொல்லலாம். டிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து, டைமுக்கு வந்து டி. ஓகேங்களா? அப்போ எல் பவர் எல் டிவைடட் பை டி, எல் டி பவர் -1 அப்படின்னு சொல்லலாம். எம் பவர் 0. ஓகே. எஸ். வெலாசிட்டி நம்ம மீட்டர் பவர் செகண்ட்ஸ் தான். ஸோ எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் -1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெலாசிட்டி கிரேடியன்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நடத்தும் போது சொல்லிட்டோம். வெலாசிட்டி கிரேடியன்ட் மீன் வெலாசிட்டி டிவைட் பை லென்த். ப்ரெஷர் கிரேடியன்ட் மீன்ஸ் ப்ரெஷர் டிவைட் பை லென்த். ஓகேங்களா? அப்போ வெலாசிட்டி டிவைட் பை லென்த். இப்போ வெலாசிட்டி மீன்ஸ் மீட்டர் பர் செகண்ட்ஸ். லென்த்துக்கு நமக்கு எல் போட்டுக்கிறோம், அது மீட்டர் கேன்சல். அப்போ டி பவர் -1 மட்டும் தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? டி பவர் -1 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? மூமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. மாஸ் நமக்கு என்ன சொல்கிறோம்? கேஜி. வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். அப்போ லென்த். அப்போ எல் டி பவர் -1. ஓகேங்களா? எம்எல் டி பவர் -1 ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. மூமெண்ட்னு சொன்னோன்னா அவன் மூமெண்ட் நினச்சக்கூடாது. சரிங்களா? மூமெண்ட் மீன்ஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். மூமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஓகேங்களா? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. நான் மர்ஜனில் மாற்றி போட்டுருவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. hydraulic gradient means height divided by length. அப்போ height divided by length, length cancel. அப்போ மீட்டர். அப்போ m power 0, L power 0, T power minus. Acceleration due to gravity meter per second square 9.81 meter per second square சொல்லுவோம். அப்போ மீட்டர் L T power -1 அப்படி சொல்லுவோம். மீட்டருக்கு L, S power -2, T power -2 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ m0 L power 1, T power -1. ஓகேங்களா? எஸ். ஆர் வெலாசிட்டி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னாலும் கரெக்ட் தான். ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி இதுவும் சேம் அதே தான். ஆக்சலேஷன் சொன்னாலும் சரி, ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எல்லாரும் ரெண்டுக்கும் ஒன்று தான். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இனிமேல் தான் நம்ம கன்வர்ஷன் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபோர்ஸ், யூனிட் வெயிட், ஓகே, டென்சிட்டி அதெல்லாம் சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ எம்எல்டி நம்ம அப்படி எழுதணும். ஓகேங்களா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் மாஸ் நமக்கு கேஜி, ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ எம் எல் பவர் டி பவர் -2. ஓகேங்களா? எம் இது வந்து எல் டி பவர் சாரி எஸ், இங்கே ப்ளஸ் தான் நமக்கு வரும். எம்எல் டி பவர் -2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது 1 எல்லாமே. ஓகேங்களா? டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் சேம். டென்ஷனல் ஃபோர்ஸ், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சேம் தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் தான் நமக்கு வருது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலுங்களா? வெயிட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் நம்ம சொல்லுவோம். வெயிட் ஈக்குவல் டு நியூட்டன். ஓகேங்களா? வெயிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 நியூட்டன், 20 நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அதாவது இதெல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் நமக்கு வரும். ஓகே. ஆக்ஷன், ரியாக்ஷன் எல்லாமே நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தான் நமக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ன்றது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் டிவைட் பை வெர்டிகல் ஃபோர்ஸ். தட் இஸ் நோ யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ m பவர் 0, L பவர் 0, T பவர் -1. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். எஸ், இது ரொம்ப முக்கியம். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், ஸ்டிஃப்னஸ் அதெல்லாம் சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம், கேன்னு சொல்லுவோம்.
K is equal to force divided by displacement. அப்போ force equal to mass into acceleration divided by meter அப்படின்னு சொல்றோம். Force divided by displacement. மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ml t power minus 2 ஆல்ரெடி நமக்கு தெரியும். divided by length. அப்போ length கேன்சல். அப்போ m t power minus 2. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த force constant சொன்னோம்னா stiffness. Spring constant stiffness. Stiffnessனால K தான். ஓகே எஸ். work done அப்படின்றது force into parallel distance அப்படின்றோம். force into perpendicular distance வந்து movement, force into parallel distance. அதாவது இங்க ஒரு பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாக்கை நீங்க இழுத்துட்டு போறீங்க. அப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு இழுத்துட்டு வந்திருக்கீங்க, அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து work done அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க இருந்து ஒரு இழுத்துட்டு போறாரு, இதுதான் ஜீரோ பொசிஷன். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ் டிஸ்டன்ஸ் இழுத்துட்டு வந்திருக்கீங்களோ அதுதான் ஒர்க் டன் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் இன்டூ பேரலல் டிஸ்டன்ஸ். அப்போ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பேரலல் டிஸ்டன்ஸ். இப்போ எம் சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ ஃபோர்ஸுக்கு எம்எல் டி பவர் மைனஸ் டூ இருக்கும். அப்போ எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி ஃபார்ம் என்னது? ஆஃப் எம்வி ஸ்கொயர். அப்போ ஆஃப் கான்ஸ்டன்ட் நோ நீட், எம் ஃபார் மாஸ், கேஜி நம்ம போட்டுக்கலாம். வி ஸ்கொயருக்கு நமக்கு என்ன? மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஸோ அப்போ எனர்ஜின்னு சொன்னாவே பாருங்க, அப்போ எனர்ஜின்னு சொல்லிட்டாவே எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஓகேங்களா? எனர்ஜின்னு சொல்லிட்டாவே எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. அடுத்து எனர்ஜி ஃபார் ஆல். எஸ், எனர்ஜி ஃபார் ஆல் எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஓகே எஸ். வெலாசிட்டி பொட்டன்ஷியல். ஓகே, வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம்? பை நம்ம சொல்கிறோம். அதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். அப்போ எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இதுதான். பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. அப்போ ஃபோர்ஸ்க்கு நமக்கு தெரியும் ஆல்ரெடி எம்எல் பவர் டி பவர் மைனஸ் டூ, வெலாசிட்டி எல் டி பவர் மைனஸ் ஒன். அப்போது எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ. ஓகேங்களா? ஒர்க் டன் பர் செகண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ் அப்படின்றோம். ஒர்க் டன் பர் செகண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ் ஆர் ஜூல் பர் செகண்ட்ஸ் சொன்னாலும் கரெக்டு தான், வாட் சொன்னாலும் நமக்கு கரெக்டு தான். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே. stream function, velocity potential function, stream functions are both are the same தான், meter square per seconds தான் நமக்கு யூனிட். அப்போ L square t power minus 1. acceleration meter per second square same அதே யூனிட் தான். vorticity 2 times of rotation. vorticityன்றது 2 times of rotation. rotationோட யூனிட் நமக்கு என்னது? ரேடியன்ஸ் பர் செகண்ட்ஸ் சொல்கிறோம். அப்போ ரேடியன்ஸ் வந்து ஜஸ்ட் அது ஒரு நமக்கு ஒரு ரொட்டேஷன் தான் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? 2 times of rotation. அப்போ ரேடியன்ஸ் பர் செகண்ட்ஸ், அப்போ செகண்ட்ஸ் மட்டும் தான். அப்போ எஸ் பவர் மைனஸ் ஒன், டி பவர் மைனஸ் ஒன் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ். செஸ் இஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகேங்களா? இது 31 முடிச்சிடும். சர்க்குலேஷன் 2 times of rotation into the area of the loop அப்படின்ற 2 times of rotation into area of the loop. அப்போ இது மீட்டர் ஸ்கொயர். அப்போ எல் ஸ்கொயர் மட்டும். அப்போ எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன், எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன். அப்போ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் தான் நமக்கு இதுவும் வருது. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? செஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இதை நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஃப்ளோ த்ரோ பைப்ஸில் வெலாசிட்டி டிஸ்சார்ஜ் கண்டுபிடி இந்த ஃபார்முலா படிப்போம். வெலாசிட்டி வி ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் எம்ஐன்னு சொல்லுவோம். அப்போ செஸ் இஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுதான் நமக்கு செஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இது வெலாசிட்டி, இது எம்ஐ. ஓகே, எம்முக்கு வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட். இது வந்து போய் நமக்கு எந்த ஒரு இது கிடையாது, கிரேடியன்ட் நமக்கு. இது வந்து எம்ன்றது நமக்கு வெட்டட் பெரிமீட்டர். ஓகேங்களா? மீட்டர் தான் நமக்கு. அப்போ இது கீழே கொண்டு வந்துடலாங்களா? அப்போ ஆஃப் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இது சி தான் நமக்கு வேணும். இப்போ வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட்ஸ். அப்போ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல் இருக்கும். சரிங்களா? எஸ். அப்போ இந்த எல் எப்படி எழுதலாம் பாருங்கள், இது எல். அப்போ இது எப்படி நம்ம ரூட் எல் எழுதிக்கலாம். ரூட் எல். அப்போ இந்த ரூட் எல் கேன்சலுங்களா? அப்போ எல் பவர் ஆஃப் டி பவர் மைனஸ் ஒன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். செஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இது அடுத்ததுன்னா மேனிங் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். மேனிங் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு 1/n இன்ட்டு எம் பவர் 1/6. ஓகேங்களா? இதில் n தான் நமக்கு வந்து மேனிங் கான்ஸ்டன்ட், சி இஸ் இன்ட்டு செஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இது எந்த பக்கம் கொண்டு வந்துடும்? ஓகே, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா? செஸ் இஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு எல் பவர் ஆஃப் டி பவர் மைனஸ் ஒன், இந்த 1/n. இது எல் பவர், இது நமக்கு எம்னு அப்படிங்கிறனால மீட்டர். ஸோ எல் பவர் 1/6. ஸோ எல்லாத்தையும் நம்ம எந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன கீழே கொண்டு வந்துருங்க, இது இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ இது மேலே கொண்டு போயிடலாமா? அப்போ -1/2 நமக்கு வரும். ஓகே, எஸ், -1/2. அப்போது ஈக்குவல் வைக்கலாமா? வாழறது ஈக்குவல்னா 3. ஓகே, 2/3 -2/3 -1/3
ப்ளஸ் ஓகேங்களா. அப்போ n is equal to L power minus 1/3 t power 1. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது சரிங்களா. பட் வெலாசிட்டி v equal to c into root of mi தெரியும். c is equal to 1/n into m power 1/6. இந்த கான்செப்ட் நம்ம படிச்சிருவோம், இந்த கான்செப்ட் ஃபார்முலா சரிங்களா. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சு டைமென்ஷனை போட்டுக்க வேண்டியதான். ஓகே எஸ். அடுத்து வந்து விஸ்காசிட்டியோட யூனிட் நம்ம தெரியுங்களா, நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் ஃபோர்ஸ் ஓகேங்களா. அப்போ ml t power -2 செகண்ட்ஸுக்கு எகைன் t மீட்டர் ஸ்கொயர் இருந்தபோது மேலே வந்து L பவர் -2 நமக்கு வந்துடும். அப்போ நமக்கு L பவர் -1 T பவர் -1 ஓகேங்களா. எஸ். அடுத்து கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஆர் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் L ஸ்கொயர் T பவர் -1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த பேசிக் ஒரு 35 கொஸ்டின் இது எல்லாமே பன்சால் புக்கில் வந்து எடுத்து எழுதின கொஷின் தான் சரிங்களா. எஸ். சம் புக் பேக் கொஷின்ஸ் நம்ம எழுதியிருப்போம். ஓகே. ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ். கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. அண்டு இந்த பக்கிங்ஹாம்ஸ் பை தியரம்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் லெஸ் நம்பர் அப்படின்றோம். டைமென்ஷனில் இல்லாத நம்பர்லாம் யார் யார் இருக்காங்க, அப்போ இந்த நம்பர்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இனிமேல் தான் மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அண்டு டைமென்ஷன் லெஸ் நம்பர் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எஸ். ஓகேங்களா. ஓகே ஓகே டைமென்ஷன் லெஸ் நம்பர் பார்க்கலாங்களா. ஓகே டைமென்ஷன்லெஸ் நம்பர் பார்க்கலாங்களா. எஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். என்ன நம்பர் நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பர். இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூனிட் கிடையாது. ரெனால்ட்ஸ் நம்பர் இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஓகேங்களா. ரெனால்ட்ஸ் நம்பர் RE is equal to இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைடட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா அண்ட் வெலாசிட்டினால வரக்கூடிய ஃபோர்ஸ். அப்போது ρA v² அப்படின்னு சொல்லுவாங்க. இனர்ஷியா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ρA v². அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டினால வரக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ விஸ்காசிட்டி நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறதுக்கு லென்த் இன்ட்டு லென்த்து டிவைடட் பை டைம் ஓகேங்களா. நியூட்டன் ஃபோர்ஸ் கிடச்சிருங்களா. அப்போ அந்த லென்த்துக்கும் கேன்சல். ஓகே. எஸ். லென்த்துக்கும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ் இங்கே பார்த்துங்க லென்த்து டிவைட் பை டைம் நமக்கு ஒரு வெலாசிட்டி கேன்சல். அடுத்து மீதி நமக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல வெலாசிட்டி ஒரு வெலாசிட்டி நமக்கு இருக்கும். ஏரியா பாருங்கள். ஸோ ஏரியா ஆல்ரெடி நியூட்டன். எஸ். அப்போ ஒரு லென்த்து ப்ளஸ் இதுலேயும் நமக்கு லென்த் இன்ட்டு லென்த்துன்னு எழுதிக்கலாம் மேலே ஏரியா. அப்போ ஒரு லென்த்தும் கேன்சல். பேலன்ஸ் நமக்கு என்ன வரும் ρVL டிவைடட் பை மியூ மட்டும் நமக்கு இருக்கும். இந்த டி ஆல்ரெடி கேன்சல். ρVD ஓகேங்களா. டயாமீட்டர் ஆர் லென்த் ஆஃப் தி டயாமீட்டர் ஆர் லென்த் ஓகேங்களா. ρVL டிபெண்டிங் அப்பான் தி இதே நமக்கு சேனல் கேட்டாங்க அப்படின்னா சேனல் லென்த்து போட்டுக்கணும். இதே டயாமீட்டர் ஆஃப் பைப் சொன்னாங்கன்னா டி போட்டுக்கலாம் சரிங்களா. ρVD டிவைடட் பை மியூ ஆர் ரெனால்ட்ஸ் நம்பர் ρVL டிவைடட் பை மியூ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது டைமென்ஷன்லெஸ் நம்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் இந்த ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகே. அப்போ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுது, இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் ஓகேங்களா. ஃப்ளோ த்ரோ பைப்ஸில் நம்ம படிப்போம். அதாவது ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் லெஸ் தென் 2000 அப்படின்னா லாமினார் ஃப்ளோ, 2000 to 4000 அப்படின்னா நமக்கு டிரான்சிஷனல் ஃப்ளோ, மோர் தென் 4000 2000 to 4000 டிரான்சிஷன், மோர் தென் 4000 அப்படிங்கும்போது நமக்கு டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் அது மட்டும் இல்லாமல் க்ளோஸ்டு கான்டியூட்ஸ் அதாவது க்ளோஸ்டு கண்டக்ட்ஸ் ஓகேங்களா. க்ளோஸ்டு கான்டியூட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரெனால்ட்ஸ் நம்பர். இதெல்லாம் க்ளோஸ் இருக்கோ எதெல்லாம் மூழ்கி இருக்கோ அதெல்லாம் ரெனால்ட்ஸ் நம்பர் சரிங்களா. எஸ். பைப் ஓகேங்க. ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் ஓகேங்களா. இது வந்து ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் நமக்கு பைப்புக்குள்ளே தான் நமக்கு போகுது தண்ணி. அப்போ க்ளோஸ்டு கான்டியூட்ஸ். அப்போ டயாமீட்டர் பைப் அதிகமாக வந்து அது பேர் கான்டியூட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா. எஸ். அடுத்து வந்துங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் பிடாமினன்ட். இப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் எங்கே அதிகமாக பிடாமினன்ட் இருக்கோ flowing water with deep submarine நம்ம சொல்லலாம். flowing water with deep submarine completely under water ஓகேங்களா. அடுத்து ஹெலிகாப்டர் ஓகே ஏரோப்ளேன் ஓகேங்களா. ஏரோப்ளேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் லோ ஸ்பீட் டர்போ மெஷின் ஆட்டோமொபைல்ஸ் மெஷினாக லோ ஸ்பீட் டர்போ மெஷின் அண்டு ஏரோப்ளைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ளோ த்ரோ பைப்ஸுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் ஞாபகம் வச்சுங்க. ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. எஸ். ஃப்ரூட் நம்பர் அடுத்து ரெண்டாவது நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் நம்பருடைய டெஃபினிஷன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் நம்பர் FR is equal to under the square root of inertia force divided by gravity force அப்படின்றோம். ஓகே. கிராவிட்டினால வரக்கூடிய ஃபோர்ஸ் ρGA into h bar, inertia force ρA v², ρ கேன்சல், ஏகே கேன்சல், வி வச்சுக்கோங்க, GH bar வச்சுக்கோங்க. அப்போ ரூட் எடுத்தா V டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் GD ஆர் GH ஆர் GL உங்கள் விருப்பம் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. டிபெண்டிங் பண்ணி கொஸ்டின்.
அப்போ இந்த ஃப்ளூட் நம்பர் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா அப்படியே வைஸ் வெர்சா யாருக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் எப்படி நீங்கள் வந்து க்ளோஸ்டு கான்டியூட்ஸ்லாம் வேலை செய்யுதுன்னு சொன்னீங்களோ இந்த ஃப்ளூட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கும் யூஸ் பண்ணுவோம். கிரேட்டர் தென் 1 சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, லெஸ் தென் 1 சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, ஈக்குவல் டு 1 கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்போது ஓப்பன் சேனல் ஃப்ளோ வியர், நாச், ஸ்பில்வே, சரிங்களா, வியர், நாச், ஸ்பில்வே, கெனால், கிராவிட்டி ஃப்ளோ. ஓகே, அங்கே எப்படி விஸ்கஸ் ஃபோர்ஸ் பிடாமினன்ட் சொன்னோமோ இங்கே வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் பிடாமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எஸ், வேர் த கிராவிட்டி ஃபோர்ஸ் இஸ் பிடாமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, லிக்யூட் ஜெட் ஆரிஃபைஸ், இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, லிக்யூட் ஜெட் ஆரிஃபைஸ் ஷிப் பார்ஷியலி சம்மர்ஜ்டு இன் ரஃப் டர்புலன்சி. அங்கே என்ன முடிச்சோம், ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சம்மர்ஜ், கம்ப்ளீட்லி சம்மர்ஜ்னு சொன்னோம், ஃபுல்லாக க்ளோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலி சம்மர்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஓகே. இப்போ என்னென்னா ஒரு நோட், இந்த 2 நம்பருமே ஒரு இதுக்கு வேலிடு. எதுக்கு அப்படின்னா டீப் சம்மரின். ஓகேங்களா, டீப் சம்மரின் போது நமக்கு என்ன நடக்கும்னா டீப் சம்மரின் க்ளோஸ்டு கான்டியூட்ஸில் நமக்கு நடக்கும். அப்போ நமக்கு என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் தி வெயிட், ஓகேங்களா, கிராவிட்டி, அண்டு பேஸ்ட் ஆன் தி ஃப்ளோ அப்படிங்கும்போது விஸ்காசிட்டி. அப்படிங்கும்போது ரெனால்ட்ஸ் நம்பர் 2மே வரதுனால டீப் சம்மரின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போத் நம்பர்ஸ் ஆர் பிடாமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போத் நம்பர்ஸ் ஆர் வேலிட் ஃபார் டீப் சம்மரின்னு சொல்கிறோம். சரிங்களா, எஸ், இந்த 2 நம்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். இதை வச்சு தான் நம்ம ப்ரோட்டோடைப் அண்ட் மாடல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எஸ், நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, யூலஸ் நம்ம ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூலஸ் ப்ரெஷர் தியரி. ஓகேங்களா, இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைடட் பை ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்றோம். இப்போ ப்ரெஷர் அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோர்ஸ் கன்வெர்ட் பண்ணால் ஏரியா கேன்சல். அப்போ பி பை ரோன்னு இந்த ரோ கீழே கொண்டு வந்துடணும் டென்சிட்டியை. அப்போ வி டிவைடட் பை த ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பை ரோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ப்ரெஷர் எதை ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா கேவிடேஷன் ஸ்டடின்னு நம்ம சொல்கிறோம். கேவிடேஷன் ஸ்டடி அப்படின்னா நமக்கு என்னென்னா ஸோ வெளியே வரக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட நம்மளுடைய ஃப்ளோ ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அதான் லோ ப்ரெஷர், அதெல்லாம் பபுள்ஸ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். இதை நம்ம படிப்போம் கேவிடேஷன் என்னன்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப் கேவிடேஷன் அப்படி சொல்கிறோம். த ஸ்டடி ஆஃப் கேவிடேஷன் அண்ட் லோ ப்ரெஷர் ஸ்டடீஸ், ஏரியா ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா யூலஸ் நம்பர். அப்படியே மேட்ச் தி ஃபாலோவிங்கில் 5 நம்பரும் கொடுத்துருவாங்க. சரிங்களா, இதான் கான்செப்ட். ஓகே, மேட்ச் தி, ஓகேங்களா, மேக்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், மேக் நம்பர். ஓகேங்களா, மேட்ச் நம்பர்லாம் மேக் நம்பர். ஓகே, ஸோ த மேக்ஸ் நம்பர் யூஸ்டு ஃபார் எலாஸ்டிக் மீடியம். ஓகேங்களா, எலாஸ்டிக் தியரி பற்றி நமக்கு ஸ்டடி பண்ண யூஸ் ஆகுது. அப்போ மேட்ச் நம்பர் MA இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது ரொம்ப முக்கியம், ஸ்கொயர் ரூட் இல்லாத ஒரே நம்பர் ரெனால்ட்ஸ் நம்பர் மட்டும்தான். ஓகேங்களா, ரோ ஏ வி ஸ்கொயர், அப்போ கே. ஓகேங்களா, எலாஸ்டிக் ஃபோர்ஸ் சொல்லிட்டு அப்போ கேன்னு வச்சுக்கிறோம். அந்த எலாஸ்டிக் ஃபோர்ஸை கே இன்ட்டு ஏஏ கேன்சல். அப்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம், கேஆர்சி. ஓகே, கே. இப்போ ரோ ஏ வி ஸ்கொயர் கே பை ரோ எடுத்து வரோம். சரிங்களா, அப்போ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை ரோ இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்கிறோம். இந்த கேவோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா பல்க் மாடுலஸ் ஆஃப் தி வாட்டர் அப்படின்றாங்க. பல்க் மாடுலஸ் ஆஃப் தி வாட்டர். ஓகேங்களா, எஸ். அப்போ வெலாசிட்டி வி ஈக்குவல் டு, சரி, அப்போ மேட்ச் நம்பர் வி பை சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த மேட்ச் நம்பர் இட் இஸ் யூஸ்டு ஃபார் பல்க் மாடலஸ் பற்றி பேசுறதுனால கம்ப்ரஸபிலிட்டி அண்டு பல்க் மாடலஸ் ஸ்டடி நமக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா, இப்போ எங்கன்னா ராக்கெட்டில் வந்து நம்ம சோனிக் ஃப்ளோ, சப்சோனிக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்மரிலாம் நமக்கு படிப்போம். சரிங்களா, ஸோ அது நமக்கு யூஸ் ஆகுது. இந்த கொஸ்டின் ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ளூயிட் கம்ப்ரஸபிலிட்டி. இந்த கொஸ்டினில் ஃப்ளோ வந்து சோனிக் ஃப்ளோ கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம், சோனிக் ஃப்ளோ கண்டிஷன். அப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது மேட்ச் நம்பர் இஸ் இன்கம்ப்ரசிபிளாகவும் இருக்கும். எப்போ அப்படின்னா அந்த மேட்ச் நம்பர் இஸ் லெஸ் தேன் 0.3 அப்படிங்கும்போது. ஓகே, இது வந்து கம்ப்ரசிபிலிட்டி ஸ்டடி தான். இன்கம்ப்ரசிபிலிட்டி ஸ்டடி யூஸ் பண்ணது எப்போன்னா மேக் நம்பர் வேல்யூ லெஸ் தேன் 0.3 அப்படிங்கும்போது. சப்சோனிக் ஃப்ளோ மேக் நம்பர் இஸ் லெஸ் தேன் 1, சோனிக் ஃப்ளோ ஈக்குவல் டு 1, சூப்பர் சோனிக் ஃப்ளோ கிரேட்டர் தென் 1, ஹைப்பர் சோனிக் ஃப்ளோ கிரேட்டர் தென் 3. இந்த 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஹைப்பர் சோனிக் ஃப்ளோ த மேக்ஸ் நம்பர் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 3. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா. வீபர் நம்பர்னாவே சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், சர்ஃபேஸ் டென்ஷன். வீபர் நம்பர் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் a லாஸ்ட் நம்பர். ஓகேங்களா, under the square root of rho inertia force divided by surface tension force. surface tension யூனிட் என்ன சொல்லுங்க, surface tension equal to Newton per meter. அப்போ ஒரே ஒரு லென்த் மட்டும் தான் நம்ம மல்டி பண்ண போகிறோம். கரெக்டாக, எஸ். அப்போ ரோ ஏ வி ஸ்கொயர் லென்த் இந்த ஏரியாவை லென்த் எழுதிக்கிட்டேன். ஓகே, அப்போது ரோ சிக்மா பை ரோ நமக்கு ரோ எல் நமக்கு வரும். சிக்மா பை 1 மினிட், எஸ் கரெக்ட், சிக்மா பை ரோ எல். இங்கே ஆல்ரெடி ரோ எல் இருக்கு இல்லைங்களா. அப்போது வி டிவைட் பை த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டிவைட் பை ரோ எல். அப்போ இந்த
வீபர் நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்டடி ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் கேபிலரி ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸ்டடி ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்டு கேபிலரி ரைஸ் அப்படின்னு சொல்கிறது நமக்கு இந்த டைமென்ஷன்லெஸ் நம்பருடைய முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஃபினிஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, மாடல் அண்டு ப்ரோட்டோடைப் அனாலிசிஸ் அப்படின்றோம். மாடல் அண்டு ப்ரோட்டோடைப் அனாலிசிஸ். அது என்னங்க மாடல் அண்டு ப்ரோட்டோடைப் அனாலிசிஸ்? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்க என்னன்ட்டு. உங்களோட பேசிக் கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு பீம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம். ஓகே, ஆக்சுவலாக ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். சிம்பிளி சப்போர்ட் பீம். இந்த பீமோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் 50 சென்டிமீட்டர். ஓகே, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். ஓகேவா? எஸ். ஓகே, இப்போ என்னோடய லோடு கேரிங் ஆர் மூமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கிலோ நியூட்டன் சென்டிமீட்டர். சரிங்களா? இது என்னுடைய மாடல். ஓகே, நான் செஞ்சு வச்சுருக்க மாடல். இது ஆர்சிசியில் பண்ணுறேன், சம் அதர் மெட்டீரியலில் பண்ணுறேன். இதே நான் ஃபீல்டில் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா, தி ஸ்கேல் ரேஷியோ இஸ் 10 டைம்ஸ் அப்படின்றோம். அப்போ இன்ட்டு 10, அப்போ 500 சென்டிமீட்டர். கரெக்டாக? இன்ட்டு 5 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர், அப்போ 5 மீட்டர் 500 mm 500 mm. அப்போ இதனுடைய மூமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போது prototype of the movement, ஓகேங்களா? prototype of the movement divided by model of the movement is equal to எல்லா ஸ்கேல் ரேஷியோ பவர் எக்ஸ்ன்னு நமக்கு வரும். இந்த எக்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி வேரியபிள் வேல்யூ பேஸ்ட் ஆன் தட் வித்தவுட், அதாவது டைமென்ஷன்லெஸ் நம்பர்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் போகணும். சரிங்களா? இப்போ மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ ஃபோர்ஸுக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடல் அண்டு ப்ரோட்டோடைப் அனாலிசிஸ் என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? எஸ், போலாங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ இந்த ராக்கெட் லான்ச்சிங் அண்டு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதர் திங், சம் இந்த பீம் டிசைன், ஓகே, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடல் அண்டு ப்ரோட்டோடைப் அனாலிசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேல் ரேஷியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? எஸ், போலாங்களா? ஓகே, 1 minute. Model and prototype analysis. Okay, fine. 1 minute. Okay. So model and prototype analysis are basic concept and okay, model. What is meant by model and prototype? Model is the small scale of replica. Okay, small scale of replica of the original project, original structures. Original structure. Okay, yes. Okay, so model is classified into 2 types. One is distorted model, இன்னொன்று வந்து undistorted model அப்படின்னு நம்ம சொல்கிறோம். distorted model அப்படின்னா disturbed model நான் வச்சுக்கோங்க. distorted model, distorted model அப்படின்னா disturbed model. horizontal scale vertical scale ஒரே மாதிரியே இருக்காது. the horizontal and vertical scale are not equal to same. this is disturbed model or distorted model அப்படின்னு சொல்கிறோம். undisturbed model is fixed model அப்படின்றோம். fixed, the same geometrical property in the horizontal and vertical direction. ஓகேங்களா? அப்போ distorted modelக்கு எக்ஸாம்பிள் என்ன? ரிவர், டேம், ஹார்பர், இதெல்லாம் வந்து distorted model. undistorted model வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம மேனுவலாக டிசைன் பண்ணிக்கிற ஒரு சேனல், ஓகேங்களா, டேங்க், ஓகே, வாட்டர் டேங்க், இதில் வந்து சைஸ், லென்த், பிரெத், ஹைட்லாம் வந்து சேம் வெர்டிகல் டைரக்ஷனில் சேமாக இருக்கும் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? டிஸ்டார்டட் மாடல், டிஸ்டர்ப்டு மாடல், போத் வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல் நாட் ஈக்குவல் டு சேம் இன் தி ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. அன்டிஸ்டார்டட் மாடல் இஸ் அன்டிஸ்டர்ப்டு மாடல், ஆல் ப்ராப்பர்ட்டி சேம் இன் தி ஆல் தி டைரக்ஷன் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ப்ரோட்டோடைப். அப்போ ப்ரோட்டோடைப்னா என்ன? ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் தான் எங்களுக்கு வந்து ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ நோட், இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. அப்போ சார் மாடல் நீங்கள் வந்து 50 சென்டிமீட்டர் சொன்னீங்க ஃபஸ்ட்டு லென்த்து. அப்போ ப்ரோட்டோடைப் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 சென்டிமீட்டர்னு சொன்னீங்க. ஓகே, அப்போ 5 மீட்டர்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அப்போது எப்பயுமே ப்ரோட்டோடைப் தான் லென்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? the prototype always should be greater than the model. Always should be greater than the model. It's a true or false because of the model size sometime larger than the
புரோட்டோடைப். ஓகேங்களா, லார்ஜர் தென் தி புரோட்டோடைப். எக்ஸாம்பிள் வந்து கார்பரேட்டர், காரில் இருக்கக்கூடிய கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாடலோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குங்களாமா. இந்த சைஸ் தான் நமக்கு இருக்கும் அந்த கார்பரேட்டர் சைஸு. ஓகே, பட் ஆனால் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எஸ், இது வந்து பிக் சைஸ். ஓகே, இந்த கார்பரேட்டர்னா என்னென்னு ஆல்ரெடி தெரியும். அந்த கார்பரேட்டர் அடைச்சிக்கிச்சு தண்ணி ஊற்றும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சேம் கான்செப்ட் அதே தான். ஓகே, எஸ். ஸோ இப்போ மாடல் சைஸ் சம் டைம் லார்ஜர் தென் தி புரோட்டோடைப். எக்ஸாம்பிள் வந்து கார்பரேட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே ஓகே, இப்போ அனலைஸ் வாங்க. அப்போ யாரை வச்சு தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க? ஓகேங்களா, ரெனால்ட்ஸ் மாடல்லாம் அண்டு ஃப்ரூட் மாடல்லாம். ஓகேங்களா, அப்போ இது எங்கே தானே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ண போகிறேன். மாடல்லையும் புரோட்டோடைப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவல் பண்ண போகிறேன். ஓகே, எப்படி ஈக்குவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா rho vd divided by mu or rho vl divided by mu for the model. ஓகே, rho vl divided by mu for the prototype. ஓகே, ரைட். அப்போ நீங்கள் என்ன தான் சேஞ்ச் பண்ணுறீங்க? டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் மீடியம் சேம், வெலாசிட்டி ஆஃப் மீடியம் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும், லென்த் ஆஃப் தி மீடியம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வெலாசிட்டி எங்களுக்கு மாடலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கினமேட்டிக் விஸ்காசிட்டி டைனமிக் விஸ்காசிட்டி எங்களுக்கு சேமாக கூட இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், மாடலில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அப்ளை பண்ணிக்கணும், ப்ரோட்டோடைப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா, எஸ். இது வந்து ரெனால்ட்ஸ் மாடலில். ஃப்ளூயிட் மாடலில் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் ஆக்சலரேஷன் அண்ட் கிராவிட்டி. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன் அண்ட் கிராவிட்டி யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றோம். ஓகே, ரெனால்ட்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட்ஸ். ஒய்? பிகாஸ் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மாடலில் டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன் அண்ட் கிராவிட்டி இஸ் வெரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. என்னன்னு கேட்டோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேங்களா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அடுத்து நமக்கு என்னது 9.81 மீட்டர் per second square. கரெக்ட். Now I am launching one rocket. ஓகேங்களா, or launching one rocket to moon. ஓகேங்களா, ஓகே, to carrying some satellite or something. Acceleration due to gravity in moon is approximately 1.68, 1/6 of the earth, I think. ஓகேங்களா, 1/6 of the, approximately 1/6 of the earth. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன் இருக்கும், டிஃப்ரெண்ட் கிராவிட்டி இருக்கும் அங்கே. சரிங்களா, 1/6 அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கனாவே நீங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே டிஸ்டன்ஸ் மூவ் ஆவீங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல யூஸ் ஆகுது ஃப்ளூயிட் மாடல்லாம். அப்போ டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன் அண்ட் கிராவிட்டி இஸ் த ஃப்ளூயிட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி கிராவிட்டி ஃபோர்ஸ். Fluid model is depending upon the viscosity, so that is used for the different fluids அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸ்கேல் ரேஷியோ. ஓகேங்களா, ஓகே, ரைட். இப்போ தான் வரப்போகிறோம் ஸ்கேல் ரேஷியோ என்னென்ன. அப்போ ஸ்கேல் ரேஷியோ என்ன சார்? ஸ்கேல் ரேஷியோ LR is equal to length of the prototype and length of the model. சம் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா length of the model divided by length of the prototype. Depending upon the your assumption, you are applying அந்த சம்மை நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க, எப்படி ஆன்சர் எடுக்கிறீங்க. அதான் இங்கே லென்த் ஆஃப் தி ப்ரோட்டோடைப் போட்டிங்கன்னா இங்கே டிஸ்சார்ஜ் ஆஃப் தி ப்ரோட்டோடைப் போடணும், அவ்வளோதான். இங்கே நீங்கள் லென்த்தை போட்டுட்டு இங்கே வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் மாடலை போட்டிங்கன்னா தப்பு தான், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆகிடும். சரிங்களா, ஸோ அதனால் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா ஸ்கேல் ரேஷியோ LR is equal to length of the prototype by length of the model. அதுதான். இப்போ இந்த LR மேலே இருக்குது பார்த்தீங்களா, LR இதுக்கு மேலே ஒரு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் வரும், அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வரும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது. ஓகேங்களா, எஸ், போகலாங்களா? ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், ஸோ இது இங்கே வரலாம், ஃப்ளூயிட் நம்பர்லேயே வந்துடும். ஜஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். இப்போது வெலாசிட்டி ஆஃப், இது வந்து மாடல், இது வெலாசிட்டி ஆஃப் ப்ரோட்டோடைப். ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி எர்த்து சேம். அப்போ லென்த் ஆஃப் தி, இது ரூட், சரிங்களா, ரூட் ஆஃப் எல், இது ரூட் ஆஃப் எல். அப்போது நமக்கு என்ன வருது பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் தி ப்ரோட்டோடைப், நான் இங்கே வந்துடுறேன். சரிங்களா, வெலாசிட்டி ஆஃப் ப்ரோட்டோடைப் வெலாசிட்டி ஆஃப் மாடல் இஸ் ஈக்குவல் டு under the square root of length of the prototype divided by length of the model. இதை தான் ஸ்கேல் ரேஷியோ நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இதை தான் ஸ்கேல் ரேஷியோ. அப்போ LR பவர் ரூட் ஆஃப் LRன்னு எழுதிக்கலாம். அப்போ LR பவர் ஆஃப். அப்போ வெலாசிட்டியோடைய வேல்யூ நமக்கு LR பவர் ஆஃப். எல்ன்றது நமக்கு இந்த இடத்துல லென்த்து, அவ்வளோதான். சரிங்களா, இப்போ இதே நமக்கு வந்து ஏரியா வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகேங்க, ஏரியா வந்துச்சுன்னா L இன்ட்டு L, அப்போ L ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? கரெக்டாக. இப்போ இதே நமக்கு டைம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, எஸ், போகலாமா? அப்போ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் LR is equal to length of the prototype divided by length of the model. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? the scale ratio for the model and prototype ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, எஸ். வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டிக்கு நமக்கு என்ன பண்ணோம், வெலாசிட்டி ஓகேங்களா,
length of the LR velocity of prototype divided by velocity of model is equal to length of the prototype divided by length of the model. அப்போ நம்ம என்ன எழுதலாம் பாருங்க, root of LR எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, root of LR ரொம்ப ரொம்ப முக்கியம், root of LR. ஓகே ரைட். இப்போ பாருங்க அடுத்தது அப்போ velocity, இப்போ நம்ம டைம் எப்படி எடுத்தோம், velocity is equal to distance divided by time. ஓகே, velocity is equal to distance divided by time அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது லென்த் ஆஃப் ப்ரோட்டோடைப்பும் இதுவும் நமக்கு சேம். அப்போ டைம் மட்டும் நமக்கு மாறுது அப்படின்னா அதுவும் சேம் நமக்கு எப்படி வருது, வெலாசிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நமக்கு வருது. பட் வேல்யூ நமக்கு எப்படி வரும், சேம் தான், ரூட் ஆஃப் எல்ஆர் சேம், அதே நமக்கு ரூட் ஆஃப் எல்ஆர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. டைம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல்ஆர், லென்த் ஆஃப் ப்ரோட்டோடைப் பை லென்த் ஆஃப் தி மாடல். ஓகேங்களா, டைம் ஆஃப் தி ப்ரோட்டோடைப் டிவைடட் பை டைம் ஆஃப் தி மாடல் இஸ் ஈக்குவல் டு எல்ஆர் பவர் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்ஆர் அப்படின்றது ஸ்கேல் ரேஷியோன்னு தெரிஞ்சிச்சு, லென்த் ஆஃப் தி ப்ரோட்டோடைப் லென்த் ஆஃப் தி மாடல். இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, த டைம் இன் தி ஸ்பேஸ், ஓகே, டைம் இன் தி ஸ்பேஸ் ஆஃப் தி ப்ரோட்டோடைப் இஸ் 10 seconds. தி மாடல் இஸ் எக்ஸ், பட் த ஸ்கேல் ரேஷியோ இஸ் எல்ஆர் இஸ் ஈக்குவல் டு 1:10 அப்படின்னு சொல்கிறாங்க, 1:10. அப்போ இது வந்து லென்த் ஆஃப், ஓகேங்களா, 1:10 அப்படி சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம சொல்லும்போது எல்லாரோட வேல்யூ நமக்கு பாருங்கள், அப்போது இது வந்து மாடல், இது வந்து லென்த்து, ஓகேங்களா. அப்போ லென்த் டிவைடட் பை 1 பவர் ஆஃப் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. அப்போ 10 seconds. அப்போ ரூட் ஆஃப் 10 என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, இதையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரூட் கேன்சல் ஆகிடும், சரியா. அப்போ நமக்கு என்ன வரும், டிஎக்ஸ் மேலே போகிறோம், கீழே இது வருமா, அப்போது 100 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு டி. அப்போ நமக்கு மாடல் நமக்கு என்ன வந்து, அதுவும் நமக்கு 10 seconds தான் வந்திருக்கு, சரிங்களா. சம் நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் அனாலிசிஸ் வித் திஸ் கம்பேரிஷன் ரெண்டும் மேட்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, போகலாங்களா. அப்போ டிஆர் இஸ் ஈக்குவல் டு டைம் ப்ரோட்டோடைப் டிவைட் டைம் ஆஃப் மாடல் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் எல்ஆர், இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏரியா நம்ம என்ன சொன்னோம், ஏரியான்றது எல்ஆர், ஓகேங்களா, எல்ஆர் இன் வெர்டிகல் டைரக்ஷன், எல்ஆர் இன் தி ஹரிசாண்டல் டைரக்ஷன். இது வந்து டிஸ்டர்ப்டு மாடல்னு வச்சுக்கோ. எல்ஆர் ஸ்கொயர் ஜென்ரலாக, ஓகேங்களா, மீட்டர் ஸ்கொயர் எல்ஆர் ஸ்கொயர். இப்போ லென்த் ஆஃப் தி ப்ரோட்டோடைப் லென்த் ஆஃப் தி மாடல். ஓகே, அடுத்தது வால்யூம் எல்ஆர் கியூப், டிஸ்சார்ஜ் ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, ஓகேங்களா, ஏரியா. அப்போ ஏரியா நமக்கு என்னன்னு சொல்லுங்கள், ஏரியான்றது எல்ஆர் ஸ்கொயர், வால்யூம், ஓகே, வெலாசிட்டி நமக்கு என்னது எல்ஆர் பவர் ஆஃப். அப்போ டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு எல்ஆர் பவர் 2.5. இந்த கொஸ்டின் வந்து டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எல்ஆர் பவர் 5/2, எல்ஆர் பவர் 2.5, ஓகேங்களா. எஸ், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏரியாவில் இந்த வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெர்டிக்கல் டைரக்ஷனில் வரக்கூடிய வெலாசிட்டி, ஓகேங்களா. ஏரியாவில் ஒரு எல் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில், இன்னொரு எல் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில். இது நமக்கு எல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு வெர்டிக்கல் டைரக்ஷனில் வரக்கூடிய ஒரு எல்ஆர் அப்படின்றோம். அப்போ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டார்டட் மாடல், ஓகேங்களா, அன்டிஸ்டார்டட் மாடலாக இருந்துச்சு அப்படி, இது வந்து அன்டிஸ்டார்டட் மாடலுக்கு. டிஸ்டர்ப்டு மாடலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம இப்படி எழுதணும், சரிங்களா. அப்போ எல்ஆர் பவர் 1.5, எல்ஆர் ஹெச் இன்ட்டு எல்ஆர் பவர் வெர்டிகல் டைரக்ஷன் 1.5, பிகாஸ் இங்கே அரை இருக்குது, இங்கே 1 இருக்குது, 1.5. ஓகே, எஸ். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோ ஏ வி ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம். அப்போ ரோ ஏ வி ஸ்கொயர். அப்போ டென்சிட்டி நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல டென்சிட்டி நமக்கு வந்து கேன்சல் ஆகிருக்கும், போத் ஆர் ஈக்குவல் டென்சிட்டி. அப்படிலாம் ஈக்குவல் பண்ணி போட்டுங்க. ஏரியாவுக்கு எல்ஆர் ஸ்கொயர், வெலாசிட்டிக்கு வந்து எல்ஆர், அதுக்கு மேலே சொன்னால் எல்ஆர் கியூப், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எல்ஆர் கியூப், ரோ ஏ வி ஸ்கொயர். ஓகே, எனர்ஜி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸுக்கு எல்ஆர் கியூப்னு தெரிஞ்சிச்சு, டிஸ்டன்ஸுக்கு எல்ஆர் பவர் 4, ஓகேங்களா. எஸ், பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி பவருக்கு பாருங்கள், பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும், பவர் ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி, ஃபோர்ஸ்க்கு வந்து எல்ஆர் கியூபு, வெலாசிட்டிக்கு ரூட் ஆஃப் எல்ஆர், அப்போ எல்ஆர் பவர் 3.5 அப்படின்றோம். அப்போ ஆக்சலரேஷன், ஓகேங்களா, ஆக்சலரேஷன் ப்ரோட்டோடைப் ஆக்சலரேஷன் மாடல் வந்து 1, ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் எர்த்துக்கு நமக்கு ரெண்டுமே சேம் தான். இப்போ நான் வந்து 3க்கு போனேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை தனியாக போடணும். அப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம், 3க்கு போடும்போது அப்போ ஆக்சுவலாக அங்கேயும் சேமாக தான் நமக்கு வரும், வேல்யூ மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும், மாடலில் போடும்போது நமக்கு சேஞ்ச் ஆகும் டிபெண்டிங் அப்பான் தி வேல்யூ, ஓகேங்களா. ப்ரோட்டோடைப் ஈக்குவல் டு 1, அப்போ மாடல் நமக்கு போடும்போது நமக்கு என்ன வரும் 10 அப்படின்னா ப்ரோட்டோடைப் நமக்கு 10 தான். இது நமக்கு 1 அப்படின்னா இதுவும் வேல்யூ நமக்கு 1 தான், ஓகேங்களா. ஜஸ்ட் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே போதும், ஓகேங்களா. நோ நீட் டு சேஞ்ச். ஆக்சலரேஷன்
ப்ரோட்டோடைப் அண்ட் மாடல் வேல்யூ சேம், நோ சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபோர்ஸுக்கு ஓகேங்களா, ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ரோ ஏ வி ஸ்கொயர். இப்போ எனக்கு டென்சிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், force of prototype divided by force of the model is equal to rho m am vm v square. ஸோ இந்த வேல்யூலாம் நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, இதோட முடிஞ்சு. ஓகே, எஸ் ஓகே. ஸோ இந்த டிஸ்சார்ஜட் மாடல், அன்டிஸ்சார்ஜட் மாடல், ப்ரோட்டோடைப் அண்ட் மாடல் அனாலிசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? அந்த ஃபோர்ஸ் மட்டும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டைம், வெலாசிட்டி, ஏரியா, ஃபோர்ஸ், அவ்வளோதான். ரோ ஏ வி ஸ்கொயர், எல்ஆர் பவர் கியூப், எல்ஆர் பவர் 2.5 டிஸ்சார்ஜ், எல்ஆர் பவர் 3.5 பவர். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டியூரிங் தி எக்ஸாம் டைமில். சரிங்களா? இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன்லெஸ் நம்பர், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கொடுத்துட்டு அதனுடைய ஃபார்முலா எழுதுமாங்க. இன்னும் ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ், இது வந்து கரெக்டாக தப்பு. ஓகேங்களா? ஸோ அந்தமாதிரி கொஷின்ஸ் நமக்கு நிறைய கேட்பாங்க. இந்த பக்கிங்ஹாம் ஸ்பை தியரம், டைமென்ஷன் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ எல்லா வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ படிக்கின்றது முக்கியம் இல்லை. சரிங்களா? எத்தனை கான்செப்ட் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நமக்கு வந்து ரிப்பீட்டட் டைமாக கேட்ட கொஸ்டின்ஸு, அது இல்லாமல் கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த நோட்ஸ் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஒரு செல்ஃப் நோட்ஸ் எடுங்க. சரிங்களா? செல்ஃப் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 2023 எடுத்த நோட்ஸ். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட்ஸ் உங்களுக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.